அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் மாஸ் ஓயமா இன்டர்நேஷனல் கராத்தே அலையன்ஸ் நடத்தும் 5வது மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 180க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுபவர்கள் ஆசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போட்டிக்கு தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமை வகித்தார். மேலும் வெற்றியாளர்களுக்கு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சோமசுந்தரம், கவினி பழனிசாமி ஆகியோர் பரிசுகள் வழங்கினர். பல்லடத்தில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் இந்து முன்னணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் என்பவர் தலைமையில் மாநில நிர்வாகி செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்று கோவில்களில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி நிர்வாகி ரஞ்சித் சுரேஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கேஎன்புரத்தில் ஆமெச்சூர் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் சார்பில் சவுத் ஏசியன் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் பெண்களின் பங்கேற்பு அதிகமாக இருந்தது. மேலும் 40 முதல் 300 கிலோ வரை பளு தூக்கும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றோருக்கு தேசிய போட்டிகளில் வாய்ப்புள்ளது எனவும் பவர் லிஃப்டிங் வீரர்களுக்கு காவல்துறை மற்றும் இராணுவத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அசோசியேஷன் செயலாளர் பூபதி கோரிக்கை விடுத்தார்.